ஒரு அமைதியான கிராமத்தில் பல வருடங்களாக யாரும் வசிக்காத ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பழைய மரத்தொட்டில் அது யாரும் இல்லாமலே ஒவ்வொரு இரவும் ஆடுமாம். அந்த வீட்டுக்கு குடிமாற்றி வந்தாள் 12 வயது காவ்யா. அந்த இரவு நள்ளிரவு 12:13. கிரீக் கிரீக், தொட்டில் ஆடும் சத்தம், ஒரு குழந்தை சிரிப்பு. காவ்யா நடுங்கினாள். அம்மா! மெதுவாக ஒரு சாம்பல் நிற குழந்தை தொட்டிலில் உட்கார்ந்தது. அதன் கண்கள் முழுக்க கருப்பு. இது என் அறை. அந்த பேய் குழந்தை கீழே இறங்கியது. கைகள் பின்னால் வளைந்து, கண்கள் மட்டும் நேராக பார்த்து கொண்டே. ஒரே நொடியில் அவள் முகத்திற்கு முன் வந்தது. என்னை ஆடு. அடுத்த நாள் தொட்டிலில் 2 உருவங்கள்.